ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் சாய். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? ட்ரெஸ் வந்து சரோ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் ஒரு வழியாக போட்டாச்சு. அப்புறம் இன்னொரு உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பதிவே போடுறேன். என்னென்னா, விஜயகாந்த் சார் படத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு முக்கியமான ரோலை ஹீரோயின் கூட இருப்பாங்க. பொண்ணு பார்த்துட்டு பொண்ணை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க ரொம்ப. வடிவேல் சாரும் விஜயகாந்த் சாரும் அந்த மூவியில் வந்து பொண்ணை பார்க்கறதுக்காக பொண்ணோட ரூமுக்கு போவாங்க. அங்கே போகும்போது மாற்றி வச்சுருப்பாங்க. பொண்ணுக்கு பதில் வேறு ஒருத்தவங்களுடைய வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க வச்சுருப்பாங்க. அப்போ வந்து கேட்கும்போது ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்கும் இல்லையா? அந்த வாய்ஸ் யாரோட வாய்ஸுன்றதை இன்றைக்கி சொல்கிறேன். அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன். அவங்க வாய்ஸு உண்மையுமே அப்படி தான் இருக்கும், ஓன் வாய்ஸு. இப்போ வந்து கேளுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஒரு தடவை சொல்லுங்கள், சிரிக்காதீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். இவங்க தாங்க. என்னங்க, யார் உங்கள் ஃப்ரெண்டா? அப்படி சொல்லுங்கள். யார் உங்கள் ஃப்ரெண்டா? பார்த்தீங்களாங்க, இவங்களோட தான் அந்த வாய்ஸு. இவங்க தான் வந்து அந்த மூவியில் வந்து ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஹலோ நண்பர்களே. பாருங்க இன்னொரு தடவை ஒன்ஸ் மோர். ஹாய் நண்பர்களே. யார் உங்கள் ஃப்ரெண்டா சொல்லுங்கள். என் வாய்ஸ் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது உண்மையாலுமே ஃபோன் பண்ணாங்க. நல்லா தாங்க போனாங்க. இஞ்சி டீலாம் குடித்தாங்க. வீட்டுக்கு வந்தாங்க. இஞ்சி டீலாம் குடிச்சிட்டு தான் போனாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த டீயில் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆத்தா, நீ பேசாதப்பா, பிள்ளைக்கு போய் வேப்பில் அடிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டா? பார்த்தீங்களாங்க, அதே ஓன் வாய்ஸு இவங்க கிட்ட தான் எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு பாட்டு பாடுங்க. பாடுறி. போற்றி பாரடி கண்ணே. ஒன்றும் நினைக்கல. மீன் குழம்பு நினைச்சேன். மீன் குழம்பு வச்சேன். மீன் குழம்பு சாப்பிட்டேன். அவ்வளோதான். பாய்ங்க. உண்மையாலுமே சரோவுக்கு வந்து யாரோ சூனியம் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சூனியத்தை எடுக்கிறோம். அந்த சூனிய தோசையை போட்டு சுட்டு கொடுக்குறேன். சூனிய தோசை சொந்த செலவில் சூனிய நான் தான் வச்சுக்கிறேன். அந்த சூனிய தோசை மறுபடியும் நான் சுட்டு கொடுத்தா தான் சரியாகும்னு நினைக்கிறேன் சார். கவலைப்படாத. அதே சூனிய தோசை உனக்கு ஒன்று சுட்டு கொடுக்குறேன், சரியா? ஆமாங்க, பாய்ங்க. இல்லைங்க, அப்படிலாம் செய்ய மாட்டேன். சுடு தண்ணி கேட்டிருக்காங்க. ரொம்பலாம் ஆசைப்படாதீங்க. சுடு தண்ணி மட்டும்தான் வச்சுருக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? பாய் பாய். இது உங்ககிட்ட சொல்லணுமேனு ஷேர் பண்ணிக்கிறேன். நாம் பெற்ற இன்பம் வையகமும் பெற வேண்டும் அல்லவா? அதனால தான். ஒரு பாய் சொல்லுங்கள். பாய். ஐயோ.